அன்பிற்கினிய பெற்றோர்களுக்கும் இணைய பக்தகோடி பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய முதல் கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்புற முன்னின்று நடத்தி ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு சகோதரர் பொற்றாமரை அமைப்பின் நிறுவனர் மதிப்பிற்குரிய இலா கணேசன் அண்ணா அவர்களை இரு கரம் கூப்பி அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்கிறோம். அவரோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் வேள்வியின் நாயகன் திரு சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களையும் அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெருமை கொண்டு ஆலய தர்மகர்த்தா அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று நிகழ்வுக்கு வரவிருக்கக்கூடிய திரு டி ராஜப்பா ஐயா அவர்களையும் மற்ற ஏனைய பிரமுகர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வுக்கான பயிற்சி களத்தை கடந்த 2 மாதங்களாக எங்களுக்கு வழங்கி வந்த திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிங்காரம்பள்ளி மேல்நிலைப்பள்ளியுடைய தாளாளர் திரு என் பி கைலாசன் ஐயா அவர்களையும் அன்போடு நேரத்தில் வரவேற்று தமிழிசை வரலாற்றின் ஒரு முதல் முயற்சி என்று சொல்லலாம். திருமுறையை பன்முறையோடு 100-200 பேர் பாடுவது என்பது கொஞ்சம் கடினமான செயல் என்பதை நாங்கள் பயிற்சியின் போது உணர முடிந்தது. இந்த நிகழ்வின் முக்கிய காரணகர்த்தாக்களை இந்த இடத்தில் தெரிவித்து துவக்குவது என்பதுதான் தர்மமாகும். இந்த நிகழ்வை எங்கள் மனதில் விதைத்தது முதலில் திரு ஞானசம்பந்த தேசிகர் அவர்கள் இந்த நேரத்தில் மனமாற நன்றி கூறி மிக ஆர்வமோடு ஈடுபடுத்திய அருமை சகோதரர் மலேசியா சண்முகம் ஐயா அவர்களையும் அவர்கள் மூலம் எனக்கு பெரிய ஒரு நட்பை திரு சத்தியவேல் முருகனார் ஐயா அவரும் இந்த நிகழ்வு பயிற்சி முகாமை துவக்கி வைத்து அதை நடத்தி இன்றைய தினம் பல பணிகளுக்கிடையிலும் வந்திருக்கிறார். அவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருமுறையின் இந்த விழாவின் நோக்கம் என்பது இந்த 200 அல்ல 100 அல்ல இதை தாண்டி செல்ல வேண்டும் என்பது அந்த இலக்கை தொடுவதற்கு இன்றைய தினம் முயற்சியை துவக்கி இருக்கிறோம். அதுவும் பாடல் பெற்ற நம்முடைய திருவெளிதாயேஸ்வரர் ஜெகதாம்பிகா உடனே சுவாமியினுடைய அருளோடு இங்கே துவக்குகிறோம் இந்த நிகழ்ச்சியை. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. பூழியர் கோன்பு பொடித்த புகழியர் கோன்கடல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிவலி திருவாத ஊரர் துருத்தாள் போற்றி போற்றி. சமணர்களின் தாக்குதலுக்கு இடையே நம்முடைய சமயம் சிதைகின்ற இந்த காலத்தில் சிவபெருமானால் இந்த லோகத்திற்கு முருகப்பெருமானுடைய மறு அவதாரமாகவே இங்கே வந்து இந்த திருமுறை முதல் நாயகனாக வீற்றிருந்தவர் திருஞான சம்பந்த பெருமானார். சீர்காழி எம்பதியில் பிறந்த இவர் இது ஒரு ஆய்வாகத்தான் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட கிபி 638ஆம் ஆண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் வாழ்ந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இவர் 16 இவர் திருமுருகனுடைய அவதாரமாக இருந்ததாகவே நம்முடைய
பல திருப்புகழ்களில் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிட்டிருப்பதை காணலாம். வாரியார் சுவாமிகள் எப்போது பெருமையாவே சொல்லுவார் அந்த விஷயத்தை. அவருடைய முதல் பாடலோடு நட்டப்பாடை என்று சொல்லக்கூடிய நாட்டை ராகத்தில் இதை கம்பீர நாட்டையில் பாடுவதும் ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனாலும் கம்பீர நாட்டை என்பது நம்முடைய பண்ணு அமைப்பிற்குள் அதிகம் வராத காரணத்தால் இந்த நாட்டையிலிருந்து இந்த ராகத்தை செய்கிறோம். பாணி என்று வரும்போது தாளம் என்பதன் பொருளாக பாணி கொள்ளப்படுகின்றது. மூன்றொத்து பாணி என்று சொல்லக்கூடிய ரூபக தாளத்தில் இந்த பாடல் அமையப்பட்டுள்ளது. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி செவிய விடையேறிவோ தூவல் மதிசூடி காடுடைய சுடலை குடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை கொடி பூசி உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருட்செய்த ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெண்மானி வளன்று வீடுடைய பிரமாபுரமே தோடுடைய செவியன் விடையேறிவோர் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருட்செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மானி வனன்று அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலமேய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் முறை செய்த ஒரு நெறிய மனமை துணர் ஞான சம்பந்தன் முறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை தீரல் எளிதாவே திருநெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை தீரல் எளிதாவே அங்கமும் வேதமும் ஓதும் நாவந்தனர் நாளும் அடிப்பரவ அங்கமும் மங்குடதீதங்கள் மாட வீடி மருகளில் அறிய ஐந்த சொல்லாய் ஆடவீரே
செங்காட்டன் குடி அதனுள் கங்குள் விலங்கரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே உடதாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாளோடும் உடதாகிய பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாதனை அருவித்திரள் வழலை முழவனிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன மருமே நட்டப்பாடை ராகத்தில் இந்த நட்டப்பாடைக்கு 2 விதமான சர்ச்சை உண்டு. தென்னிந்திய மரபில் காமவர்தனி என்று அழைக்கக்கூடிய பந்துவராளிய நாட்டை என்றும் அல்ல, இது சாதாரி என்ற கருத்து இருந்தாலும் சென்னை தமிழ் சங்கத்திலே சொல்லப்பட்ட ராகத்தின் அடிப்படையிலேயே அந்த ராகத்திற்கு ஒப்பான பண்கள், இந்த ராகம் தான் அந்த ராகம் எங்கேயுமே சொல்லப்படலை, அதற்கு ஒப்பான பண்கள் என்ற வகையில் தொடர்வது காம்போதி என்று சொல்லக்கூடிய ராகத்தின், அதாவது தக்கேசிப்பன். திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய தலத்தில் ஞானசம்பந்த பெருமானார் தன்னுடைய திருக்கரங்களை கொட்டி பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் கரங்கள் சிவந்து விடுகின்றது. இறைவன் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு தந்த பொற்தாளம். ஒரு அற்புதமான தெய்வீக காட்சிகளை எல்லாம் இந்த திருமுறையில் காண இயலும். அந்த வகையில் பொற்தாளம் பெற்ற பாடல் இது. மூன்றொத்துப்பாணி என்று சொல்லக்கூடிய ரூபக தாளத்தில் அமைந்தது. தென்னிந்திய இசை மரபில் 28வது தாய் ராகம் ஹரிகாம்போதி என்று சொல்லக்கூடிய ராகம். இந்த ராகத்தினுடைய குழந்தை ராகமாக கொள்ளக்கூடியது. காம்போதி ராகத்திற்கு இணையான பண் இப்படி சொல்லணும். கேசி பண்ணுக்கு இணையான ராகம் காம்போதி, அதான் சரியா இருக்கும். மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார், உடையும் பொய்கை கோலக்கா உடையும் பொய்கை
ஒரு சிறிய விண்ணப்பம். ஐயாவுக்கு முழுமையாக அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். சில காரணங்களாக நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய மிகப்பெரிய விழா ஒன்று நம்முடைய சந்திரசேகர அரங்கத்தில் 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இந்த நேரத்தில் நாங்கள் மனதார சொல்லிக் கொள்ள வேண்டியது எங்களுடைய ஆரோக்கிய நபர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களையும் திருமதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும். அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு இல்லை என்றாலும் இறைவன் அடி சேர்ந்து நம்மிடம் நிச்சயமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவர் இருப்பார். மழையின் வெள்ளத்தில் இறைவனடி சேர்ந்தவர். அவர் இல்லாதாலும் எங்க சத்தியல் முருகன் ஐயாராவுக்கு ஒரு பெரிய ஒரு வேலைப்பொருள்கள் அதிகம். இன்றைய நிகழ்வுக்கு 9 மணிக்கு அவர் செல்ல வேண்டிய காரணத்தினால் எங்க அண்ணா தினேசன் நாம் முழுக்க இருந்து எங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டிருப்பார். அவர் மிக துரிதமாக செல்ல வேண்டிய காரணத்தால் அவரை மரியாதை செய்கிறோம். திரு தினேசன் அண்ணா அவர்கள் திரு சத்தியல் முருகன் ஐயா அவர்களை கௌரவம் செய்கிறார். நம்முடைய பன்முறைகளில் பண்படம் பஞ்சரம் என்று ஒரு ராகம். இந்த ராகத்திற்கு ஒப்பான இந்த பண்ணிற்கு ஒப்பான ராகமானது சங்கராபரண ராகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ராகத்தின் குழந்தை ராகமாக விளங்குவது அட்டானா என்று சொல்லக்கூடிய ராகம். இந்த அட்டானா ராகத்தை பன்முறையில் யாழ்மூரிப்பன் என்று கூறுகிறார்கள். இதில் ஒரு தவறான தகவல்களும் பரவி இருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமானாருக்கு துணையாக யாழ் கொண்டு வாசித்த யாழ்ப்பாணர் இந்த ராகத்தை ஞானசம்பந்த பெருமானார் இசைக்கும் பொழுது இதுல சில அந்நிய சுரங்கள்லாம் வரும். நம்முடைய யாழ்ல 7 தந்திகள் கொண்டதாக இருக்கும். அதுல வேறு கோவைகளை இயக்க இயலாது. அந்த நிலையில் அதை வாசிக்க இயலாமல் போன யாழ்ப்பாணர் அதை யாழை முறிக்க முயன்றதாகவும் அதனால் யாழ் முறிப்பன் என்றும் ஒரு தகவல் உண்டு. அது சரியானதாக இருக்கும் என்று தோணவில்லை. என்ன காரணம் என்றால் எந்த ஒரு கலைஞனும் தன்னுடைய வாத்தியத்தை தரையிலேயே வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாரும் அதை முறிப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட ஞானசம்பந்த பெருமானார் அவரை தடுத்தார் கொண்டு இல்லை, இது உன்னுடைய குற்றம் அல்ல, யாழின் குற்றம் என்று அந்த இடத்தில் யாழ்ப்பானுடைய அந்த இசை ஞானத்தை தகுதியை உயர்த்தி கொடுக்கிறார். மதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் மதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் மதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் மதர் மடப்பிடியும் நடை உடை
காதவிழ் புன்னை தயங்கும் காதவிழ் புன்னை தயங்கும் மலர் சிறை பண்டரை மந்திரமாவது நீரே மந்திரமாவது நீரே வானவ மேலது நீரே மந்திரமாவது நீரே வானவ மேலது நீரே சுந்தரமாவது நீரே முதிக்கப்படுவது நீரே சுந்தரமாவது நீரே முதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே சிந்துவர் வாயுமை பந்தம் திரையாளவாயா திரை நீரே வேதத்தில் உள்ளது நீரே துயர் தீர்ப்பது நீரே வேதத்தில் உள்ளது நீரே துயர் தீர்ப்பது நீரே போதம் தருவது நீரே உண்மை தவிர்ப்பது நீரே ஓத தருவது நீரே உண்மையில் உள்ளது நீரே சீர புனிதய சூழ திருகாலமாயா திரு நீரே இப்பதிகம் கூன்பாண்டிய மன்னனுடைய இந்த பிணியை தீர்த்த ஒரு திரையீற்று பதிகமாக திகழ்கின்றது. பண் கௌஷிகம் என்று சொல்லக்கூடிய பைரவி ராகத்திற்கு ஒப்பான கௌஷிக ராகம் ஆதித்தாளம் என்று சொல்லக்கூடிய எட்டொத்து பாணியில் அமைந்தது. தென்னிந்திய இசை மரபில் 20வது தாய்ராகமான நடபைரவி ராகத்துடைய குழந்தை ராகமாக கருதப்பட்டாலும் ஒரு சம்பூர்ணமான ராகம் இந்த பைரவி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொருள
வரக்கூடிய பதிகம் மதுரையம்பதியில் பாடப்பட்டது. பெரும்பாலாக ஞானசம்பந்த பெருமானார் யாரையும் தனித்து புகழ்த்து தனி மனிதர்களை துதித்து பாடியதில்லை. இங்கே அந்த காரியத்தை செய்கிறார். காரணம், நம்முடைய தமிழகத்தில் அனைத்து பகுதிகளும் சமணர்களால் ஒரு தாக்குதலுக்குள்ளாகின்றது. இங்கே ஒரு பெருமையை சொல்லுகிறார். பெண்களுக்கு முதலில் எங்கிருந்த ஒரு பெண்ணின் பெருமைக்கு காரணகர்த்தா புகுந்த வீடா பிறந்த வீடா என்பது. இதில் சம்பந்த பெருமானார் பிறந்த வீட்டே பெருமை, வளர்த்த தாய் தந்தையரே பெருமைக்குரியவர் என்பதை மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வடிவளை கைமடமானி என்று. இங்க என்ன பார்க்கணும்னா, பல்லவர்கள் இந்த பக்கம் எல்லாருமே மதம் மாறி அப்படி போயிட்டாங்க, பாண்டியர்கள் உட்பட. சோழர்கள் மட்டும் மதம் மாறவில்லை. அந்த சோழ மன்னர்களிடம் அங்கேந்து வந்தவில்லை அந்த பொண்ணு. எப்படி அந்த மொத்த பேரும் மதம் மாறினாலும் சமணத்தை தழுவினாலும் மங்கையர்க்கரசியும் இவர்கள் மாறவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த வளர்ந்த இடம், வளர்த்த தாய் தந்தையர், அந்த பெருமையை கூறுகிறார். அப்புறம்தான் பாண்டிய மன்னன் வரார், பின்னாடிதான் புகுந்த வீட்டுக்கு வரார். எனவே பெண்கள் நல்ல தைரியமா நாங்க வளர்ந்து நன்னா இருக்கோம்னா அது காரணம் அங்கேருந்து வந்த இடம் என்று பெருமையாக காலர் தூக்கி விட்டுக்கிறது நாங்க மாதிரி நீங்க உங்களுடைய தகுதியை உயர்த்திக் கொள்ள ஒரு சிறந்த ஒரு அற்புதமான பாடல் இது. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட இது தென்னிந்திய மரபிலே நம்முடைய 15வது தாய் ராகம் மாயா மாளவ கௌளி என்று சொல்லக்கூடியது. அந்த ராகத்தினுடைய குழந்தை ராகமாக கூறப்படுகின்றது பூபாலம் என்று சொல்லக்கூடிய புற நீர்மை என்ற பண். இதுல இன்னொருத்தரையும் சொல்றார், குலச்சிறையாரையும் கூறுகிறார். இந்த இருவரையுமே குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. அப்படியே அடுத்து உள்ள வரலாம். அப்பர் சுவாமிகள், இவர் பிறந்த காலமானது கிபி 575 என்று கூறப்படுகின்றது. இவர் கிட்டத்தட்ட 656 நூற்றாண்டு வரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 81 வயது காலம் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நால்வரிலேயே கொஞ்சம் வயது முதிர்ந்திருந்தவர் அவர்தான். ஞானசம்பந்தரை தன்னுடைய 70வது வயதிலே சந்தித்ததாக கூறப்படுகின்றது. இவருக்கு மட்டும் ஒரு பல பெயர்கள் உண்டு. பெற்றோர்கள் வைச்சது மருள் நீக்கியார். அப்பரே என்று ஞானசம்பந்தர் அழைத்தால் அப்பரானார். சிவபெருமான் நாவுக்கரசராக திருநாவுக்கரசர் என்று ஒரு அங்கீகாரத்தை அளித்தார். சமணர்கள் வைத்த பெயரானது தர்மசேனர் என்பது. புலவர்கள் எல்லாம் இவருக்கு தாண்டகவேந்தர் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். இவர் வாகீச முனிவருடைய அவதாரமாகவே போற்றப்படுபவர்.
அப்பர் சுவாமி என்று அழைக்கக்கூடிய நாவுக்கு அரசர், திருநாவுக்கரசர் அவருடைய அற்புதமான ஒரு பதிகத்தோடு 4ஆம் திருமுறையில் வரக்கூடிய பதிகம் இது. நவ்ரோஜ் என்று சொல்லக்கூடிய, கொல்லி என்று சொல்லக்கூடிய பண்ணானது தீரசங்கராபுரம் என்று சொல்லக்கூடிய பழம்பஞ்சரம் ராகத்தினுடைய பண்ணினுடைய குழந்தை ராகம். ஊற்றாயினவாறு விளக்ககிலே உமை பல செய்தன நான் அறியேன். ஊற்றாயினவாறு விளக்ககிலே உமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே பகலும் கேதார கவுளை என்று சொல்லக்கூடிய காந்தார பஞ்சனம் ராகம். இது தென்னிந்திய மரபிலே 28வது தாய் ராகம், ஹரிகாம்போஜியோட குழந்தை ராகம். ஆதி தாளம் என்று சொல்லக்கூடிய 8 பாணியில் அமைந்தது. கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாகவே என்ற ஒரு அற்புதமான வரியை கொடுத்து பல அரசியல் தலைவர்களுக்கு நல்ல வசனத்தை கொடுத்து வாழ்வு கொடுத்த ஒரு பதிகம் இது. சுற்றுனை வேதியன் சோதியானவன், சுற்றுனை வேதியன் சோதியானவன், சுற்றுனை தீர்ந்தடி கை தொழ, சுற்றுனை தீர்ந்தடி புரந்த கை தொழ, கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சி, கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சி, நற்றுணையாவது
இந்தளம் என்று விளங்கக்கூடிய மாயாமாலவ கவுளை. இந்த ராகத்தையும் இந்தளம் என்பது மாயாமாலவ கவுளை ராகம் அல்ல என்ற கருத்து நிலவி வந்தாலும் கூட நம்முடைய தமிழிசை சங்கம் மாயாமாலவ கவுளை ராகத்திற்கு ஒப்பானதாக இந்தளப்பன் கொள்ளப்படுகின்றது. நம்முடைய தென்னிந்திய இசை மரபில் பயிற்சிக்கான முதல் தளமாக கொண்ட ராகம் இந்த மாயாமாலவ கவுளை. இது தெரியாம எந்த குழந்தை சங்கீதத்திலே அடியெடுத்து வைக்க முடியாது. அற்புதமான சிறந்த ராகம், எல்லா வேளையிலும் பாடுவதற்கு சிறந்த ராகம் இது. வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கிள வேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு வைடரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழதே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானவிச்சயம் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே நன்னி காட்டுமே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய
இந்த போற்றி பாடுறதுக்கு பல காரணம் உண்டு. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த மொழிக்கும் யாரும் விரோதிகள் அல்ல. நாம சங்கீர்த்தனம் என்பதின் அடிப்படை தந்தைகள் யார் என்றால் இந்த 4 தான். ஏதோ நாம சங்கீர்த்தனம் என்றாலே வடமொழியில் மட்டும் இருப்பதாக சிலர் கருதி கொண்டிருப்பது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. போற்றி திருத்தாண்டகம் முதல் போற்றி அகவல் வரை மாணிக்க வாசகராகட்டும் திருநாவுக்கரசராகட்டும் முதல்ல இந்த போற்றிகள்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த நாம சங்கீர்த்தனம் என்பதற்கு அடிப்படை காரணகர்த்தாக்கள் என்று சொல்வதற்கு ஆதாரணமான சில பாடல்கள் தான் இப்பொழுது பாடப்படுவது. தொடரும் பாடலும் அப்படித்தான். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரி சுடரை நின்ற இறைவா போற்றி, சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவார் படையாய் போற்றி, கொல்லார் மழுவாய் படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை குதைத்தாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எரி சுடரை நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவார் படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை குதைத்தாய் போற்றி. கல்லாத காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றாயிடும்பே தலைவாய் போற்றி, இல்லாய் வீரனமேகாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி. முக்கணா போற்றி முதல்வா போற்றி, கண்ணா போற்றி, முதல்வா போற்றி, முருகவேல் நன்னை பயந்தாய் போற்றி, முருகவே தன்னை பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி தருமா போற்றி, கண்ணா போற்றி, தருமா போற்றி, தத்துவனி போற்றி என் தாதாய் போற்றி, தத்துவனை போற்றி, தாதாய் போற்றி, தக்கனா போற்றி முதல்வா போற்றி, தக்கனா போற்றி, பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி தருமா போற்றி, தத்துவனி போற்றி என் தாதாய் போற்றி, கனாவின் திருவர் கோதை பூப்ப கண்ணாவின் திருவர் போற்றி, கூப்ப, துலங்காத்து நீ சுடரை நின்றாய் போற்றி, காலை சுடர நின்றாய் போற்றி, கண்ணும் கண்ணிலேன் என் தாய் போற்றி, கண்ணும் கண்ணிலே நின்றாய் போற்றி, எரிகளில வீரத்தீசா போற்றி, எரிகெழில வீரட்ட தேசா போற்றி, கனாவின் திருவர் கோதை பூப்ப துலங்காத்து நீ சுடரை நின்றாய் போற்றி, கண்ணும் கண்ணிலேன் என் தாய் போற்றி, எரிகளில வீரத்தீசா போற்றி. அடுத்ததாக சுந்தரர் பெருமானார் வருகிறார். இவர் கிபி 701ஆம் நூற்றாண்டில் இவர் கூட 18 வயது வரை மட்டுமே வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. நாங்க பல நிகழ்வுகளில் சொல்றது உண்டு. நல்ல ஞானியர்களையும் சிறந்த ஆன்மாக்களையும் இறைவன் விரைவிலேயே அழைத்துக் கொள்ளுகிறார். இன்க்ளூட் சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நாம் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு சித்த புருஷர் யார் என்றால் அது சுப்பிரமணிய பாரதியார் மட்டுமே. ஒரு சாக்த புருஷர் என்று சொல்ல வேண்டும். தேவியை முழுமையாக உபாசனை செய்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவரே ரொம்ப காலம் பகவான் இருக்க விடல. அதுபோல்தான் இதுல ஞானசம்பந்த பெருமானாரையும் தன் பணி முடிந்தவுடன் அழைத்துக் கொள்ளுகிறார். அதேபோல் சுந்தரர் பெருமானையும் அப்படித்தான். ஆதிசங்கரர் கூட அப்படித்தான். இறைவனுக்கு யாரை எப்ப அழைச்சுக்கணுமோ அப்ப அழைச்சிட்டு போயிட்டே இருப்பார். அந்த வகையில் இறைவனால் தடுத்தாற் கொள்ளப்பட்டவர், சிவனுடைய திருவடி தீட்சை பெற்ற ஒரு முதன்மையானவர் சுந்தரர் பெருமானார்.
அவருடைய பதிகங்கள் 7ஆம் திருமுறையில் பண் இந்தளம் என்று சொல்லக்கூடிய மாயாமாலகோலி ராகத்தில் முதல் பாடலாக பித்தனே என்று இறைவனை அழைத்ததால் பித்தா பிறைசூடி என்று துவக்குகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, சாதாரிப்பன் என்று சொல்லக்கூடிய பந்துவராளி ராகத்தினுடைய சாயல் கொண்ட ராகம் திருமிழப்பாடி திருத்தலத்தின் மீது பாடப்பட்டது. இந்த இந்தளப்பன் பாடிய ராகத்தின் நேர் பிரதிநித்தியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொண்ட ராகம் இந்த பந்துவராளி. பொன்னார் மேனியனே ஊலி தோலை கரை கசைத்து, பொன்னார் மேனியனே ஊலி தோலை கரை கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மேலில் கொன்றை அணிந்தவனே, மழப்பாடி குள்மாணிக்கமே, அன்னே உன்னையல்ல இனி யாரை நினைத்தேன், அன்னே உன்னையல்ல இனி யாரை நினைத்தேன், கேளா கோபனமும் தீரே நீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயினை ஏற்றுக்கொள்மீ, தானே வந்தடைந்தேன் தலைவாயினை ஏற்றுக்கொள்மீ, வாழா கண்ணி பங்கா மழப்பாடியுள் மாணிக்கமே, கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைத்தேனே, கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைத்தேனே,
திருமுறையில் நவரோஜ் ராகத்தில் கொள்ளிக்கவானம் என்று நாம் சொல்லணும். இந்த நவரோஜுக்கு 3-4 பண்களின் பெயரை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா அடியாரையும் பாடுவதற்கு ஆசைதான். ஆனால் எல்லா அடியாரும் சிவனுக்குள் அடக்கம் என்பதால் தில்லை வாழந்தனர்தம் அடியார் குமடியேன் தில்லை வாழந்தனர்தம் அடியார் குமடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியே இல்லையே என்னாத பகை குமடியே இளையாற்றன் குடிமாறும் அடியார் குமடியே தில்லை வாழந்தனதம் அடியார் குமடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே எல்லாத பகை குமடியே இளையாற்றன் குடிமாறன் அடியார் குமடியே வெல்லுமாமிக வெல்லமே பொருள் கடியே விரி பொறிசோ குன்றையாதிரம் இந்த கடியே கல்லி மென்முலையன் நாம நீதி கடியே ஆரூரில் அம்மான காடே ஆரூரில் அம்மான காடே பத்தராய் பணிவார்கள் எல்லார் குமடியே பரமனை பாடுவார் அடியார் குமடியே பத்தராய் பணிவார்கள் எல்லார் குமடியே பரமனை பாடுவார் அடியார் குமடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் குமடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார் குமடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார் குமடியே முப்போதும் திருமேனி தீர்ந்தவார் கடியே முப்போதும் திருமேனி தீர்ந்தவார் கடியே முழு நீரு பூசிய முனிவர் குமடியே முழு நீரு பூசிய முனிவர் குமடியே அப்பாலும் அடிச்சார்ந்த படியார் குமடியே அப்பாலும் அடிச்சார்ந்த படியார் குமடியே ஆரூரனாரூரில் அம்மான காளே ஆரூரனாரூரில் அம்மான காளே. அடுத்ததாக திருவாத ஊரான் என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசகருடைய 8ஆம் திருமுறை பாடல்கள். இதிலேயே நம்முடைய தலத்தின் மீது அருணகிரிநாத சுவாமிகள் நம்முடைய திருமுருகன் மீது பாடிய திருப்புகழும் இங்கே பாடப்படும். அருணகிரியாரால் பாடல் பெற்ற திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இது என்பதும் ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தி. அதுவும் 8 வரி பாக்களாக அதை அற்புதமாக செய்திருக்கிறார். இந்த மாணிக்கவாசகருடைய காலம் என்பது 795 கிபி என்று கூறப்படுகின்றது. இவர் 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த லோகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. என்றாலும் ஒரு கருத்து உண்டு, இது ஒரு ஆய்வுக்குரியதுதான். கிபி 788ஆம் ஆண்டு ஆதிசங்கர பெருமானார் இறைவனால் இந்த லோகத்திற்கு அனுப்பப்பட்டவர். ஆனாலும் கூட இவர்கள் அந்த சமகாலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதாக எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு செய்திகளோ இல்லை. அந்த வகையில் மாணிக்கவாசருடைய திருவாசகம் எந்த ஒரு தெய்வத்தையோ மாற்று மதங்களையோ மாற்று தெய்வங்களையோ வேறு தெய்வங்களையோ சாடாமல் ஒரு அற்புதமாக செய்த ஒரு வாக்கியக்காரர் நம்முடைய மாணிக்கவாசக பெருமானார். அதனால தான் கிறிஸ்டின்ஸ் அப்படியே எடுத்துட்டான். திருவாசகம்னு என்னமோ இங்கே நம்ம மனுஷா இல்லாத மாதிரி அதை சிம்பிளில் பண்றேன்டான், அதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு அவங்க கிறிஸ்தவர்கள் எடுத்துட்டு அதை ஒரு ஏன்னா நம்ம விட்டதை அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம எடுக்கிறதுனால விட்டோம், நம்மளுக்கு அந்த அருமை தெரியல, ரொம்ப எளிமையா எல்லாம் கிடைச்சிருது. நான் இன்னும் பெருமையா சொல்றதுண்டு, இன்றைய தினம் மலேசியாவுக்கு போங்க, சிங்கப்பூர் போங்க, ஸ்ரீலங்கா போங்க, ஒரு குழந்தையை கூப்பிட்டு திருமுறை பாட சொன்னா உடனே பாடும். நம்ம ஊர்ல கூப்பிட்டு திருமுறை பாட சொன்னா என்ன இதுன்னு கேட்கும். என்ன திருமுறை, என்ன பாசுரம்? சைவனாக பிறந்தவன் எவனாக இருந்தாலும் அவன் இல்லத்தில் அந்த குழந்தைகள் திருமுறை பாட வேண்டும். வைணவன் யாராக இருந்தாலும் அவன் 12 பாசுரங்கள்லிருந்து ஏதாவது ஒரு பாசுரத்தை 4000 திவ்ய பிரபந்தங்கள்லேருந்து பாடித்தாகணும். அதை வைணவர்கள் எனக்கு தெரிஞ்சு சரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சைவர்கள் நாம் ஏதோ கோட்டை விட்டு விட்டது போன்ற ஒரு எண்ணம். எனக்கு தவறான தகவலாக இருந்தால் மன்னிக்கணும். ஆனாலும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்கள் அகாடமியில எங்கள் இல்லங்கள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 200 குழந்தைகள் தங்கள் திருவாய் திறந்து
4000 திவ்ய பிரபந்தம் தெரியலனா கூட 30 பாவை பாசுரத்தையும் இசைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த குழந்தைகள். அதேபோல் குறைஞ்சபட்சம் ஒரு 20 திருமுறை பாடல்களை தெரிந்தவர்கள். அதுவும் பாக்கியம் பண்ணது. பின்னாடி இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த 200 2 லட்சம் ஆக்க வேண்டியது இந்த குழந்தைகளின் கடமை. என்னால முடிஞ்ச கடமையை பெரிய ஆதரவோட பண்ணிட்டோம். பரவலாக அனைவரிடத்திலும் சென்று செல்ல வேண்டும் என்ற எண்ணம். அதையேதான் மாணிக்கவாசக பெருமானார் சமண மதத்தை தழுவியர்களுக்கெல்லாம் சவாலாக விளங்கினார். சமண மதத்தை சார்ந்தவன் கேள்வியாக கேட்கின்றான். அதற்கு ஊமையாக இருந்த ஒரு பெண்ணை பேச வைத்து பதில் கூற வைக்கிறார். அந்த பாடல் இது. மோகன ராகம் என்று சொல்லக்கூடியது. முல்லைப்பெண் என்று பெயர் பெற்றது. பெரும்பாலாக திருவாசகங்கள் மாணிக்கவாசக சுவாமியுடைய இந்த வாசகங்கள் அனைத்துமே இந்த முல்லைப்பெண் என்ற பணியிலேயே இசைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இங்கே சமணர்கள் கேள்வி, இங்கு ஆண் வர்க்கமும் இங்க பெண் வர்க்கம் ஜாஸ்தி. அதனால அவர்கள் ஒளி பெரும்பாலும் வரனாலும் கூட ஒளிப்பெருக்கி மைக் கம்மியா இருந்தாலும் கூட இந்த சவுண்ட் நிறைய வர நினைக்கிறோம். சமணர்கள் கேட்ட கேள்வி ஆண் பகுதியிலிருந்தும் அதற்கான பதில் பெண் பகுதியிலிருந்தும் இணைந்து ஒரு பேராவா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். பூசுவதும் வெண்ணீரு பூண்டதுவும் பொங்கரவும், பூசுவதும் வெண்ணீரு பூம்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி, பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் போன்பதுவும் கொள்கை, பூசுவதும் பேசுவதும் போன்பதுவும் கொள்கை, ஈசனங்கள் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ, ஈசனங்கள் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. பூசுவதும் வெண்ணீரு பூம்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டென்னை, ஈசனவள் எவ்வுயிர்க்கும் இயல்பானார் சாயலோ. என்னப்பன் எம்பீரா எல்லாருக்கும் தாயீசன், என்னப்பன் எம்பீரா எல்லாருக்கும் தாயீசன், துன்னம்பை கோவனமாய் கொள்ளுவது என்னே, துன்னம்பை கோவனமாய் கொள்ளுவது என்னே. மண்ணுகளை கொண்டு பொருள் மறைநாங்கே வாசனைதான், மண்ணுகளை கொண்டு பொருள் மறைநாங்கே வாசனைதான், கருணையே கோவணமாய் சாதினதான் சாழலோ, கருணையே கோவணமாய் சாதினதான் சாழலோ. இல்லை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு மலை, ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு சலமுகத்தால் அவன் சடையே பாயுவது என்னே, சலமுகத்தால் அவன் சடையே பாயுவது என்னே. சலமுகத்தால் அவன் சடையே பாய்நிழலே தரணியெல்லாம், சலமுகத்தால் அவன் சடையே பாய்நிழலே தரணியெல்லாம், பிறமுகத்தே புகழ்வாய்
அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும் அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும் நம்பனையும் தேவனென்று நண்ணுவது என்னேடி நம்பனையும் தேவனென்று நண்ணுவது என்னேடி நம்பனையும் மாமாவே தாமரைகள் தாமரையால் நம்பனையும் மாமாவே தாமரைகள் தாமரையால் எம்பெருமான் ஈசாயே ஏதினகான் சாழலோ எம்பெருமான் ஈசாயன் தேவினகான் சாழலோ எம்பெருமான் ஈசாயன் தேவினகான் சாழலோ ஆனந்த பைரவி என்று சொல்லக்கூடிய சாளரபாணி என்று சொல்லக்கூடிய பணிது. இந்த பதிகமானது தில்லையில் அருளியது. பெரும்பாலும் மாணிக்க வாசக சுவாமிகள் தில்லையிலேயே பல பதிகங்களை இயற்றியவர். இன்னும் சொல்ல போனால் இந்த இந்து தர்மத்தில் எந்த மகானுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மாணிக்க வாசகர் சொல்ல பகவான் எழுதியது என்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வேற எந்த ஒரு பெரிய மகான்களுக்கும் கிடைக்காது. அதனால சிவனுக்கு தமிழ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் போக வேண்டாம். பகவானுக்கு மொழிபெயர் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பாக்கியம் வேற எந்த ஒரு வாக்கியக்காரருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. ஏன்னா பல தகவல் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றது. நம்முடைய முதல் சங்கத்தில் தமிழ் புலவனாக வீற்றிருந்தவன் சிவபெருமான் என்றும் துணையாக இருந்து முருகப்பெருமானும் அங்கே வீற்றிருந்ததாக பல தகவல்களை நமக்கு நக்கீர பெருமானார் தெரிவிக்கிறார் முதல் சங்கத்திலே. அது குமரியை ஆதாரமாக கொண்டிருந்த மதுரை, அது இப்பொழுது இல்லை. இரண்டாவது தமிழ் சங்கம் என்பது பகுருளி ஆற்றினுடைய அருகே இருந்தது. கபாடபுரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் தமிழ் சங்கமாக இருந்த காலம். மூன்றாவதுதான் நம்முடைய வடமதுரை என்று சொல்லக்கூடிய வடமதுரையில கான்ட்ரவர்சி வந்துடும். மதுராவும் மதுரையா இதுவும் மதுரையா. ஆனா ஆண்டாள் சொல்லக்கூடிய வடமதுரை என்பது அங்கே இருக்கக்கூடிய அழகர் பெருமானாரை குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமானவர். இது ஒரு பெரிய ஆதாரம். ஏன்னா வடமதுரைன்னு அங்க மதுரான்னு சொல்லக்கூடாது. எதுவும் பிரிவுகள் அல்ல, இங்கே குறிப்பிடப்பட்ட தகவல் இது. நக்கீர தேவனார் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கிறார். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனையாகாதே. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனையாகாதே. காரிகையார்கள் தம் வாழ்விலும் வாழ்வு கடைபடுமாகாதே. மண்களில் வந்து விரைந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாலரியாமல பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே. மாலரியாமல பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே. பண்பளி கூடல் பாடலோடாடு பயின்றிடுமாகாதே. வந்து வெளிப்படுவாகாரே. நீர்வலை வீசிய காலவன் வந்து வெளிப்படுமாயினிலே.
கர்நாடக ராகம் என்று சொல்லக்கூடிய ஆரபி ராகமானது தீரசங்கராவரம் என்று சொல்லக்கூடிய பண்பழம்பஞ்சரத்தினுடைய குழந்தை ராகம் இது. ஒரு அற்புதமான அழகிய ஒரு அந்த மாலை வேளையில் அப்படியே அந்த 4லேருந்து 6 இந்த ராகத்தை கேட்கும் பொழுது ஏதோ நம்மளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராகம் இது. அற்புதமாக பாடுகிறார் மாணிக்கவாசகர் சேர்ந்த பாடலை. முக்தி நெறி அறியாத மூகரோடு முயல்வே முக்தி நெறி அறியாத மூகரோடு முயல்வே பக்தி நெறி அறிவேது பழவினைகள் பாரும் வண்ணம் பக்தி நெறி அறிவேது பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாகி எனையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவமாகி எனை ஆண்ட அத்தன் என நிகழ்ச்சியில் ஒரு சிறிய மரியாதை நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு நிறைவடையும் முன்பாக போற்றி திருவருள் அகவல் மற்றும் திருப்புகளோடு இந்த நிகழ்வு நிறைவுற இருக்கிறது. அதற்கு முன்பாக பல பணிகளுக்கு இடையிலும் ராத்திரி நாங்கள் 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பினாலும் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு பக்குவம், அந்த ஒரு குணம் படைத்த அன்பிற்கினிய சகோதரர் திரு கணேசன் அவர்கள். நிஜமாவே
அவர்கிட்டேருந்து நான் கத்துண்ட பாடம் என்னுடைய மாணவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நம்ம 11 மணிக்கு அனுப்பியிருக்கோம் பாரு, எழுந்திரிச்சோன்னா காலையில் 4:56க்கும் 4:46க்கும் ஒரு ரிப்ளை வருது அவர்கிட்ட. நான் வரேன்னு சொல்லி 6:52க்கு இங்கே இருப்பேன் மெசேஜ் அனுப்பியிருந்தார். இதெல்லாம் தப்பா நினைச்சக்கூடாது. இந்த எங்களுடைய தாய்க்கூடம் ராஷ்டிரிய சுயம் சேவை இந்த RSSலேருந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அதை நாங்கள்லாம் தொடர முடியல, அண்ணா தொடர்ந்துட்டு இருக்கார், பெரிய சந்தோஷம். திருவாதிரை காரணமாக 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி 7:30 இருந்தது. நாங்கள் அவருக்கு தகவல் தருவதற்கு சில இயலாத சூழ்நிலைகள் சரியா அந்த நேரத்தில் அதான் எங்களோட ஸ்பெஷல். அது சிறப்புமிக்கவர், எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல வழிகாட்டி. நான்லாம் குழந்தைன்னு சொல்லக்கூடாது, 22 வயது ஆசானாக இருந்த பொழுது விவேகானந்தா கல்விக் கழகத்தில் அவருடைய உரையை கேட்டு ஹிந்து தர்மத்திற்காக எங்களை இழக்கவும் துணிந்தவர்கள். ஆனால் இழக்கல, குடும்பத்தெல்லாம் விடலை. அந்த அளவுக்கு பெரிய மனசு பெருந்தன்மை எல்லாம் எங்களுக்கு அறவே கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த பிரம்மச்சரியத்தெல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு எங்களுக்கு அந்த தகுதியும் பகவான் கொடுக்கல. ஆனாலும் தர்மத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலர் சுயம் சேவர்கள். அதில் நம்முடைய தமிழகத்தின் மிக முதன்மையானவர் யாரும் நாங்கள் பெருமையா எனக்கு தெரிஞ்ச அடையாளம் திரு இலா கணேசன் அண்ணா அவர்கள். அவர் முகஸ்துதிக்காக இதை நாங்கள் சொல்லல, எங்களால் இயலாத ஒன்று என்றால் மிகப்பெரிய கடினம், அதை அண்ணா செஞ்சுட்டு இருக்கார். பொற்றாமரை என்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழ் இலக்கியத்துக்காகவே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எங்களை போன்ற இளைய சமுதாயத்தினரை அப்படியே அரவணைச்சு எடுத்துன்னு போற பாங்கிற்குரியவர் அவர். இந்த நிகழ்வு பற்றி ஒரு வார்த்தைகள். பொற்றாமரை சார்பாக எங்களது பொதுச் செயலாளர் சங்கரன், எங்களுடைய ஆலோசகர் திருமதி சந்திரா கோபாலன் அவர்களோடு நான் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை எல்லாம் மறந்து ஒரு உயர்ந்த நிலையில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்மை கொண்டு சென்றிருக்கிற உங்களை எல்லாம் மீண்டும் பாடிக்கு வாருங்கள், பாடிக்கொண்டே இருந்தவரை சற்று மறந்துவிட்டு பாடிக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக நான் வந்திருக்கின்ற பூஜை வேளையில் கரடி என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. அது இதுதான் என்று எனக்கு இப்போது புரிகிறது. ஆனாலும் என் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இங்கே மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம், மார்கழி மாசத்தில், மார்கழி மாதம் என்பது அதன் மகிமை குறிப்பாக இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு புரிய வேண்டும். நமக்கெல்லாம் ஓராண்டு 365 நாட்கள் என்றால் ஆண்டவனுக்கும் தேவர்களுக்கும் ஒரு ஆண்டு என்பது ஒரு நாள் என்பதால் நமக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கிற ஒரு நாழிகை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவனுக்கு இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம், தை மாதத்தில் அவர்களுக்கு சூரிய உதயம். அந்த வகையில் ஆண்டவனுக்கு நாம் இறைவணக்கம் செய்து அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடி அதை வழிபடுகின்ற ஒரு பாக்கியம் நம் நாட்டில் நம் தர்மத்தில் மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை நினைவுக்கு வரும்போதே சொல்லிவிடுகிறேன். இங்கு வைஷ்ணவர்கள் அவர்கள் பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள், நம்முடைய சைவர்களும் பள்ளி எழுச்சி பாடுகிறோம். சிவனுக்கும் இருக்கிறது, மகாவிஷ்ணுவுக்கும் இருக்கிறது. ஆனால் பாரத தாயை தெய்வமாக நினைத்து பள்ளி எழுச்சி பாடிய ஒரே கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அதை நம் இறை வழிபாட்டிலேயே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சிவா அவருக்கு நான் வேண்டுகோளாக கூட நான் விடுக்க விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைதான் திருவாதிரை என்று எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஆலயத்தில் இன்றே திருவாதிரை என்று சொன்னார்கள். அந்த நல்ல நாளிலும் நாம் இது போன்ற நல்ல இறை வணக்க பாடல்கள், தேவாரத்தையும் திருவாசியத்தையும் கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. சிவாவிடம் இருக்கிற சிறப்புகள் 1, 2 அதை நான் குறிப்பிட வேண்டாம். பாரத நாட்டுடைய பெருமை என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த நாட்டையும் நாம் ஆக்கிரமிக்க விரும்பவில்லை. உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு மக்களையும் நம்முடைய மதத்திற்கு திருப்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சென்றிருந்த பொழுது ஆண்களும் பெண்களும் அவர் மீது பைத்தியமாக இருந்தார்கள். ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தால் 1,00,000 பேர் அமெரிக்காவிலே இந்து மதத்திற்கு மாறி இன்றைக்கு அமெரிக்கா இந்து நாடாக இருந்திருக்கும்.
ஆனால் அதை செய்யவே இல்லை. பண்பை பரப்புவதுதான் நம்முடைய பழக்கம். கிண்வந்தோ விஸ்வமாரியம் என்று சொல்வார்கள். பாரத நாடு உலகம் முழுவதும் பண்பை பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த பண்பாட்டின் ஒரு வெளிப்பாடுதான் இசை. இசை என்பது மற்ற நாட்டை பொறுத்தவரையில் பொழுதுபோக்கு. நடனமும் நாடகமும் இசையும் பொழுதுபோக்கு. பாரத தேசத்தில் அது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது பண்பாட்டின் வெளிப்பாடு, ஆண்டவனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. அதனால்தானோ என்னவோ ஆண்டவனுடைய ஆலயத்தில் தெய்வத்தை தொட்டு பூஜிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிற குடும்பத்தில் ஒரு தந்தையாருக்கு பிறந்திருந்தாலும் வழிபாட்டு மூலமாக ஆண்டவனை அடைவதை விட இசை மூலமாகவே ஆண்டவனை அடைய முடியுமே என்பதற்காக அதை விட்டுவிட்டு இந்த துறைக்கு வந்தவர் நம்முடைய சிவா அவர்கள். அதிலிருந்து இறை வழிபாடு, இது இசை வழிபாடு, இது கற்பனை அல்ல. இசை வழிபாட்டில் ஈடுபட்ட ஒரு தியாகராஜருக்கு ஆண்டவன் தரிசனம் தந்தான் ராமன். சூரதாசனுக்கு கண் குருடாக இருப்பவனுக்கு விழியை தந்து தரிசனம் தந்தான் கிருஷ்ணன். இந்த தேசத்தில் மாத்திரம்தான் இசை வழிபாட்டின் மூலமாக ஆண்டவனை அடைய முடியும். காட்டுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நிரூபித்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இவ்விடம் இருக்கிற மற்றொரு சிறப்பான அம்சமாக நான் கருதுவது, பாடுவது தனக்கு மாத்திரம் புகழ் சேர்ப்பது, யாரேனும் விரும்பி வந்தால் அவர்களுக்கு பாட்டு சொல்லித் தருவது என்று பல பேர் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறையாக சொல்லவில்லை. ஆனால் பாடுவதோடு கூட பயிற்றுவிப்பதே என்னுடைய கடமை என்பது, பயிற்றுவிப்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் தந்திருக்கிற ஒரு பாடகர் நம்முடைய சிவா அவர்கள். அதை நாம நிச்சயமாக சொல்ல வேண்டாம். இதில் இன்னொரு அம்சம், ரொம்ப எளிமையானவர். இத்தனை திறமைகள் ஆண்டவன் தந்திருந்தாலும் பொதுவாக கலைஞர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு கர்வம் வரும். அது இயற்கை, தவறாக செல்வதில்லை. அது ஒரு இசையினால வரக்கூடிய ஒரு கர்வம் அது. ஆனால் எந்த விதமான கர்வமும் அகங்காரமும் இல்லாமல் மிக சாதாரணமாக எளிமையாக பழகக்கூடியவர் நம்முடைய சிவா. உண்மையிலேயே சிவாவை எனக்கு அறிமுகமானது தொலைக்காட்சி மூலமாகவும் மற்ற மூலமாகவும் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்து என்னுடைய மன்னி, எங்களுடைய பொற்றாமரையிலும் அவர் இருக்கிறார்கள், திருமதி சந்திரா கோபாலன். அவர் தான் பொற்றாமரையில் ஹைதராபாத் சிவாவை அழைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பொதுவாக நிர்வாகிகள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதால் நான் அவர் பாடலை கேட்காமல் இருந்தாலும் அழைத்த பிறகுதான் இவ்வளவு சிறப்பாக பாடுகிறாரே என்ற அவர் மீது மரியாதை வந்து, அதனாலே எந்த அளவுக்கு அவர் எளிமையாக இருக்கிறார்னு யாரையும் பார்த்தா நம்மாத்து குழந்தையாச்சேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம், அன்பு, எளிமை அது அவ்விடத்துல சிவாவும் இருக்கிறது என்பது எளிமை பாராட்டுக்குரிய விஷயமாக நான் கருதுகின்றேன். தொடக்கத்தில் அவர் தன்னுடைய குருநாதர்கள் எல்லாம் மதித்தார். குருவை மதிக்காத கலைஞர்களே கிடையாது. அப்படி யாராவது இருப்பானால் அவனை துரோகி என்றே சொல்ல முடியும். எல்லோரும் மதிக்கிறார்கள். மிகச் சிறப்பாக சிவாவும் மதிக்கிறார். ஆனால் சிஷ்யர்களையும் மாணவர்களையும் மதிக்கின்ற ஒரு குரு என்றால் அது சிவாதான். நான் ஏதோ பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நான் இங்கு வந்த பொழுது ஏதோ தியாகராஜ உற்சவத்தில் பஞ்சகர்த்தன கீர்த்தனைக்கு வந்திருப்பது போல் ஆண்டுதோறும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் போகிறவன். அந்த எண்ணம் வந்தது. பஞ்சரத்ன கீர்த்தனை போல இந்த நிகழ்ச்சியும் தேசம் முழுவதும் பிரபலமாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆனால் இதுல மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சேர அவர்கள் எல்லாம் பாடினார்கள் என்றால் எந்த அளவுக்கு பயிற்சி தந்திருக்கிறார்கள். அதல்ல முக்கியம். எந்த ஒரு பிரபலமான கலைஞராக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக தன் பெயரை போடுவார்கள். யாரேனும் ஒருவர் பேர் சொன்னார், யார் பேரையும் சொல்லிவிட்டால் அவரை குறை சொல்வதாக நினைப்பவர்கள் யார் பேரையும் சொல்லவில்லை. எவ்வளவு பிரபலமான வித்வானாக இருந்தாலும் இன்னார் பாடுவார்கள் என்று சொல்வார்கள் ஒழிய அழைப்பதில் பெருவாரியாக இன்னிசையிலே கூட இருக்கிற பக்கவாத்தியக்காரர்கள் பேர் கூட போடுவதில்லை பல இடங்கள்ல. ஆனால் தன் மாணவர்கள் அத்தனை பேரையும் அழைப்பதிலே புகைப்படத்தோடு வெளியிட்டு கௌரவித்த ஒரே குருநாதர். இது எந்தவே இல்லாத ஒரு அபூர்வம். அது அவர்களுக்கும் அந்த பத்திரிகையை அவர்கள் வாழ்நாள் முழுக்க பத்திரமாக பாதுகாத்து வைப்பார்கள் அல்லவா. இது என்னுடைய படம் வந்திருக்கிறது, என் அழைப்பதில் வந்திருக்கிறது என்று அந்த உணர்வை புரிந்து கொண்டதாலோ என்னவோ மாணவர்களை கௌரவிக்கின்ற குருநாதர் என்று வித்தியாசமாக எனக்கு சிவா தெரிவித்தார்கள். அந்த வகையில் நான் மிக்க வைக்கின்றேன். 250 மாணவர்கள் அவருடைய பயிலரங்கத்தில் பயில்கிறார்கள். அவரே சொன்னது போல நான் வாழ்த்த விரும்பியதை அவரே சொல்லிவிட்டார்.
இந்த எண்ணிக்கை பெருக வேண்டாம். ஏன் பெருக வேண்டும் என்றால், இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான். வெளிப்படையாக சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய ஓதுவார் மூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் ஏதோ தேவாரம் திருவாசம் பாடுவார்கள் என்ற ஒரு கற்பனை எப்படியோ வந்துவிட்டது. ஆலயத்தில் அவர்கள் எண்ணிக்கை பல ஆலயங்களில் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு அச்சம் ஒன்று இருக்கிறது. எப்படி ஆலயத்திலே நாதஸ்வரம் ஒலிக்க வேண்டிய ஆலயத்தில் இந்த ஆலயம் பற்றி எனக்கு தெரியாது. அதற்கு பதிலாக வடநாட்டிலே பல ஆலயங்கள் இருப்பது போல இங்கு மின்னணு கருவியை பயன்படுத்தி நாதஸ்வர கலைஞர்களை கோயிலுக்கு வெளியே அனுப்பிவிட்டார்கள். நாளை ஓதுவாருக்கும் அந்த நிலை வந்துவிடுமோ? ஒரு இசைத்தட்டை இழுத்து விட்டு இதுதான் ஆண்டவனுக்கு செல்கின்ற அந்த ஷோடசோபசாரத்தில் இந்த திராவிட பாஷா என்று சொல்லி இந்த உபசாரத்தை சேர்த்து விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கும்போது அந்த கவலை எந்நாளும் ஏற்படாது. ஒன்றல்ல இரண்டல்ல 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் இங்கே குருவாவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் மாத்திரமல்ல, அரங்கத்தில், இசை அரங்கத்தில், இல்லத்தில், உள்ளத்தில். இது மேலும் 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 இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடு மாத்திரமல்ல என்று பரவக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பினை தருவதற்கு இசையிலே புரட்சி செய்வதற்காக வந்திருக்கிற புரட்சியாளர் நம்முடைய சிவா என்று நான் அவரை நிச்சயமாக மதித்து நான் போற்றுகின்றேன். தமிழிசை, தமிழ் மூவர், இந்த மூவரையும் முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல புத்தகங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போதும் கூட ஒரு ஆராய்ச்சி மாணவர், விரைவிலேயே நான் அவரை டாக்டர் சிவா என்ற பெருமையோடு நான் அழைப்பதற்காக விரும்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து சற்று முன்னதாகவே வந்துவிட்டதால் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இஸ் எ குட் ஆர்கனைசர், ஒரு ஏற்பாட்டு அமைப்பாளர். மிகச்சிறந்த முறையில் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து எது எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் அவரை பாராட்டுகின்றேன். அவர் பேசும்போது ஒன்று சொன்னதனால் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. யாழ்முறிவு என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னார்கள். ஒரு கால் நான் நினைக்கின்றேன், இப்பொழுதெல்லாம் ஒருவன் ஏற்கனவே செய்த சாதனையை இன்னொருவன் அதிகமாக செய்துவிட்டால் ஆங்கிலத்தில் ரெக்கார்ட் பிரேக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் அந்த யாழிலே அவர் அந்த ரெக்கார்ட் பிரேக் அதை தமிழ முறிவு என்று அன்றே பயன்படுத்தியிருப்பாரோ என்று தோன்றியபடி நீங்கள் சொன்ன போல எந்த கலைஞனும் தன் வாத்தியத்தை தெய்வமாக கருதுவதை இவன் முறிக்க மாட்டான் என்று தோன்றுகிறது. இது எண்ணத்தில் வந்த காரணத்தினாலே. நிறைவாக இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் திருவாதிரை, மார்கழி நன்னாள், அதோடு கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள். நான் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அவரை போய் வீட்டில் போய் பார்த்தே, யாரையும் அனுமதிப்பதில்லை. அவர் நீடூழி வாழட்டும், வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் உங்கள் மூலமாக இந்த ஆலயத்தின் சன்னதியில். அதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவசரமாக வேறொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருந்தது. அதை நான் குறிப்பிட்டு 9க்கு முடியுமானால் அது போய்விடலாம் என்று திட்டமிட்டேனே என்று சொன்னேன். ஆனால் சிவா என்னை கட்டி போட்டு விட்ட காரணத்தால் அந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக போனாலும் இது முறைவரி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. நான் அவரிடத்திலே நிறைவாக சொல்ல வேண்டிய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இன்றைக்கு எப்படி பாரத நாடு பிரதமரை பற்றி கொண்டாடுகிறதோ உலகமெல்லாம் இன்றைக்கு ஒரு விழா கொண்டாடுகிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அதிகமான பேர் பின்பற்றுகின்ற ஒரு மதத்தை ஸ்தாபித்தவர், அவருடைய பிறந்த நாள் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவருடைய நம்பிக்கை, நான் அவர்களை வாழ்த்துகின்றேன், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிக்கின்றேன். அவர்கள் தன் நாட்டிலே பிறந்த, தன் மதத்திலே பிறந்த ஒருவரை இன்றைக்கும் மிகச் சிறப்பாக, இன்னைக்கும் குறிப்பாக இந்த தேதியில் தான் பிறந்தார் என்று தெரியாமலே அவர் கற்பனையாக ஒரு தேதியை வைத்து ஆனாலும் நம்பி கொண்டாடுகிறார்கள். நான் அவர்கள் நம்பிக்கையை நான் மதிக்கின்றேன், பாராட்டுகிறேன். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவருடைய சிறப்பு என்னவென்றால் தியாகம் என்கிறார். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை விடாமல் தன் உயிரை தந்தவர். பச்சையாக சொன்னால் சிலுவையிலே அறையப்பட்டவர். ஆனால் அவர் வரலாற்றை அவர்களே எழுதியிருக்கிறார்கள். நிறைவான நேரத்தில் சிலுவையில் அறைந்த பொழுது ஏலிலாமா சபக்தானி, ஏலிலாமா சபக்தானி என்று கதறினார் என்று எழுதியிருக்கிறது. தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். ஆனாலும் சிலுவையிலே அவர் மரணம் அடைந்து விடுகிறார். அந்த தியாகத்தை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. நானும் அந்த நாட்டின் தரத்திற்கு ஏற்ப அந்த தியாகம் பெரிய தியாகம் என்று நானும் அதை பாராட்ட விரும்புகிறேன்.
ஆனால் பாரத நாட்டில் பிறந்த, தமிழ்நாட்டில் பிறந்த நாம் இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த நால்வர்களை பற்றியெல்லாம் சொன்ன காலகட்டத்தில் இந்த மதம் நம் நாட்டுக்கு வரவில்லை. வந்திருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்திருக்கும். அப்போது மதம் என்பது இந்த நாட்டில் பல்வேறு மதங்கள், ஆதிசங்கர் 4-6 மதங்களாக சண்மதம் ஸ்தாபித்தார் என்று சொல்வார்கள். இது சைவம், வைணவம். அதுல சமணம் வந்தது பின்னால. சைவர்களை சமண மதத்திற்கு மாற்றிய பெருமை என்று அவர்கள் நினைத்து மாற்றினார்கள். அதிலே நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு முறை அங்கு சென்று திரும்பி வந்தவர். கருவாபசி என்று இப்போது பிரபலமாக இருக்கிற தாய்மதம் திரும்பியவர்கள் முதலாவதாக தாய்மதம் திரும்பியவர் அப்பர். அனுபவ ரீதியாக திரும்பியிருக்கார். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், எனக்கு 4 பேர்கள் எல்லோரையும் பிடித்தாலும் அதிகம் பிடிப்பது திருநாவுக்கரசர் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு அப்பரை எப்போதும் பிடிக்கும், ரயில் பயணத்தை தவிர. அப்பதான் அப்பர் எனக்கு பிடிக்காது, லோயல் தான் பிடிக்கும். மற்ற நேரத்தில் எப்போதுமே எனக்கு பிடித்தவர் அப்பர் தான். எதனால நான் இப்போது வேண்டுகோளாக சொல்வதற்காக இதை மேற்கோள் காட்டுகிறேன். இவர் கொல்லப்படுவதற்காக, அவரும் ஒரு சித்தாந்த ரீதியாக கொல்லப்படுவதற்காகத்தான் சிலுவையில் அறைந்தார். நான் அவரை மரியாதை குறைவாக நான் பேச விரும்பவில்லை, அது நம்முடைய பண்பும் அல்ல. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த தேசத்தில் அன்றைக்கு நடந்த மதமாற்றம் அது. இந்த மாற்றம் என்பதை அவர் ஏற்கனவே குறிப்பிட்டார் என்பதால் நானும் குறிப்பிடுகிறேன். சமண மதத்திற்கான மாற்றம். இவர் மறுத்தார் என்பதால் அவரை சுண்ணாம்பு காலவாயில் இட்டார்கள். தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவர் கதறவில்லை. கவனியங்கள், இப்பொழுதெல்லாம் திரைப்படத்துக்கு பாடல் எழுதக்கூடியவர்கள் விதிவிலக்கான சில பேரை தவிர அவர்களுக்கு மகாபலிபுரம் சாலையில் ஒரு இடம், அறை ஏற்பாடு செய்து குளிரூட்டப்பட்ட அறையில, கடற்கரைன்னு சொன்ன பிறகு அப்புறம் உள்ள குளிரூட்டப்பட்ட அறை வேற. அதன் பிறகு அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் தந்த பிறகுதான் பாட்டு எழுத வருமா 4 வரி. அந்த பாட்டு என்ன பாடுகிறான், என்ன மொழி, என்ன அர்த்தம் நமக்கு புரிவதில்லை, அது வேற விஷயம். ஆனாலும் கூட சூழ்நிலை சரியாக இருந்தால்தான் பாட்டு கவிஞனுக்கு வரும் என்று சொல்கிறார்கள். நான் இப்போது ஒரு சூழ்நிலை சொல்கிறேன், கற்பனை செய்து பாருங்கள். சாதாரணமாகவே இப்போது வெயில் காலத்தில் திடீரென்று மின்வெட்டும் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் ஏதாவது நல்ல விஷயம் பேச போனா எவ்வளவு எரிஞ்சு விடுறீங்க, சரிதானே? எப்போதுமே நாட்டில் நடக்காத ஒன்றுங்க நடந்திருக்கிறது. வீட்டுல பெண்கள் தான் கேள்வி கேட்பார்கள், ஆண்கள் தான் பதில் சொல்ல முடிப்பார்கள். இங்க ஆண்கள் கேள்வி கேட்டு பெண்கள் பதில் சொல்வதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் சிவா இந்த பாடல்ல. அது போகட்டும். அப்ப இந்த நேரத்தில் ஒரு கோபம் வருமா இல்லையா? ஆனால் சுண்ணாம்பு காலவாய் கீழே கொதித்துக் கொண்டிருக்கிறது. மேலே ஊஞ்சல் கட்டி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை வைத்திருக்கிறார்கள் கொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த நேரத்தில் யாருக்காவது இந்த வரிகள் கற்பனை வருமா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவே நீளும் மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. யாராவது இப்படி பாட முடியுமா? அந்த சூழ்நிலையில இப்படி பாட முடியுமா? யோசித்து பாருங்க. கடைசியில சுண்ணாம்பு காலவை திறந்து வச்சா உயிரோடு வரார். அவரை நாம் தெய்வம் என்று சொல்வதில்லை, தேவ தூதன் என்றும் சொல்வதில்லை, அடியார்களில் முதன்மையானவன் என்று சொல்ல. இப்படி தங்கத்தை கையில வச்சுட்டு வெண்ணைய கையில வச்சுட்டு டால்டாவுக்கு ஆசைப்பட்டு போகிற மக்களை பற்றி நம்முடைய சிவா தன்னுடைய கச்சேரிகள் எல்லாவற்றையும் காரணியூர் ஒருத்தர் தான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி பாட்டை பத்தி விளக்கம் சொல்றார். நான் வேற பாடகர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் என்ன பாடுறார், யார் பாடின பாட்டுன்னு சொல்றது இல்லை, அது அவங்களுடைய பாணி. இவர் பாணியில் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பாடல் எப்படிப்பட்டது. நடுநடுவில் இப்படி சொன்னால், சிவா நீங்கள் இசையில் மாத்திரம் புரட்சி செய்ய பிறந்தவன் அல்ல, இசையால் புரட்சி செய்த பிறந்தவன், அதை செய்யுங்கள். அதே போல தான் இவர் பாடின இன்னொரு பாடல் அப்படித்தான் விடல அவர். அதனால கல்ல கட்டி கடல்ல போடுறாங்க. சிவா சொல்வார் அடுத்த கூட்டத்தில் அவங்களுக்கு, சொற்றுன்னை வேதியன் ஜோதிவானவன் புற்றுன்னை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது
நமச்சிவாயவே. இது அரசியல்வாதிகளுக்கு இது உபயோகமாக இருக்கும் இந்த வரிகள் எந்த அர்த்தத்தை சொன்னா தெரியல. உங்களுக்குத்தான் உபயோகமாக இருக்கும், இசையில பிரச்சாரம் செய்வதற்குத்தான் இந்த வரிகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாத்திரம் சொல்லி உங்களது செல்வாக்கு புகழ் நல்ல இளம் வயது சுவாமி விவேகானந்தரை போல தோற்றமளிக்கிறீர்கள். அதனால் இந்த வாழ்வில் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது கூடவே காரணம் சுதந்திர போராட்டத்துக்கு முன்பாக MS சுப்புலட்சுமி பாடினால் வெறும் தியாகராஜ கீர்த்தனை மாத்திரம் பாடுவதில்லை, தேசபக்தி பாடல் பாரதியார் பாடல் பாடுவார், நாடகத்தில் வரும். அதே போல நாடகத்தில் எல்லாம் மயில்மேல் ஏறி முருகனாக வந்தாலும் கூட தேசபக்தி பாடியிருக்கிறார்கள். திரைப்படத்தில் தேசபக்தி வந்திருக்கிறது. அதுபோல இந்த காலகட்டத்திற்கு 2 அம்சங்கள் தேவை. ஒன்று தாய்மதத்தின் பெருமையை சொல்வது, மற்றொன்று தாய்நாட்டின் பெருமையை சொல்வது. அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கும் உங்களோடு உணர்வுள்ள பணிபுரிந்த இசைக்கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைவாக சிவா பேசும்போது ஒன்று சொன்னார். இந்த 2 இசை இளைஞர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், கல்வி இவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இவர்கள் இசைகளை தேர்ந்து பெற்றார்கள் என்று சொன்னார். அல்ல, தவறு இது. இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்காகவும் நான் சொல்ல விரும்புவது, இசை பயிற்பது எந்த வகையிலும் கல்விக்கு தடையாக இருக்காது. நான் இது போன்ற இசைக்கு அனுப்பியிருக்க இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்குத்தான் நான் பாதம் தொட்டு வணங்குவேன். இந்த பாரத நாட்டின் பண்பாடு வழி வழியாக வாழடி வாழையாக வந்து நம்பரில் தந்து விட்டார்கள். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் குழந்தைகளை குதிரைக்கு சேனம் கட்டின மாதிரி நீ 95, 96, 99 வாங்கு வாங்கு வாங்குன்னு விரட்டுறதுக்கு பதிலாக இது போலெல்லாம் படித்தால் அவளுக்கு பக்தியும் வரும், ஒழுக்கமும் வரும், புத்தியும் வரும். அதனால் அவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்ணும் வரும். உங்க குழந்தைக்கு மெடிக்கல் சீட்டும் கிடைக்கும். அதனால அந்த பெற்றோர்களைத்தான் நான் பாராட்ட வேண்டும். இந்த இசை என்பது கல்விக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை என்று நான் சொல்ல வந்தேன். இந்த இசையினால் கல்விக்கு பாதிப்பில்லை என்று அவர் மாற்றி சொன்னால் 2 ஒன்றுதான் என்று சொல்லி பெற்றோர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எப்பயுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கான்செப்ட் பண்றோம். முதல்ல அன்னமாச்சாரியார் ஆரம்பிச்சோம், பிறகு பத்ராஜல ராமதாசர், தியாகராஜ சுவாமிகள் உற்சவ சம்பிரதாயம், திருப்புகழ், திருப்பாவை, திருவம்பாவை என்று உள்ளே வந்திருக்கிறோம். இப்பொழுது திருமுறை. இப்ப அண்ணா சொன்னதுனால இது கணேசண்ணாவுக்காக சொல்லவல்ல, நாங்கள் நிரூபிக்கணும். தேசபக்தி கொஞ்சமாவது நிரூபிக்கிறதுக்காக இல்ல, ஒரு ஆத்மா பூர்வமாக வரும் அஷ்டோத்திர சங்கீதகாரத்தை முழுக்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய தேசபக்தி பாடலும் தெய்வபக்தியும் சேர்த்து பொற்றாமரை அமைப்போடு இணைந்து இதே 108 பேரோட ஒரு பெரிய அஷ்டோத்திர சங்கீதகாரமா செய்வோம்னு நிச்சயமா மனதார தெரிவிச்சுக்கிறேன். இவர் சொன்னதுக்காக ஒரு யோசனை மாத்திரம் சொல்றேன், நான் பேசல. ஏற்கனவே இந்த யோசனை என் மனதில் இருக்கிறது. பஞ்சரத்னம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா போட்டிக்கு நடத்தலாம்னு சொல்லுவாங்க. அது பஞ்சரத்ன கீர்த்தனை தியாகியாவாருடைய போகட்டும். முத்தான 10 அப்படின்னு தேர்ந்தெடுத்து பாரதியாருடைய பாடல்ல 10 ஒரே ராகத்துல பயிற்செடுத்து பாரதியார் இல்லத்திலேயே அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிறது ஒண்ணு. அதே போலவே இந்த 4 திருநாள் நட்சத்திரம் என்றைக்கு வருகிறதோ, வாய்ப்பு இருக்குமானால் சென்னையிலோ, இப்பதான் சென்னையிலே திருவியாறு வரும்பொழுது சென்னைக்கு எது வேண்டுமானாலும் வரலாம். அதுபோல நீங்களும் கூட இந்த 4 பிறந்த நாள் வரும்பொழுது, திருநட்சத்திரம் வரும்பொழுது அவருடைய பாடல்கள்ல இன்னிசை 20 அப்படிங்கிற தலைப்புல 20 பாடல்கள், 4 வரி தானே, அதனால 20 பாடலாம். ஒரே மாதிரி பாடுவதை நிரந்தரமான பழக்கமாக்கினால் உங்கள் புகழ் நீடூழி வரலாற்றில் பதிவு செய்யும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ஆலயத்தின் சார்பாக தர்மகர்த்தா அவர்கள் திரு கணேசன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். திரு மதிப்பிற்குரிய கணேசன் அவர்களுக்கு வரும் செய்ய திருவருள் ஃபவுண்டேஷன் திரு வாசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு வில்லிவாக்கம் ரகுராமன் அவர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார், வயலின் பிடில் கலைஞர். அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய RS ஜெகநாதன் அண்ணா அவர்கள், புல்லாங்குழல் இசை வித்வான். மிருதங்க சக்கரவர்த்தி திரு தில்லைஸ்தானம் சூரியநாராயணன் அவர்கள். திருவருள் ஃபவுண்டேஷன் திரு மதிப்பிற்குரிய வாசு சார் அவர்கள். நம்முடைய அமைப்புகளின் சார்பாக திரு கணேசன் அவர்களை மதிப்பிற்குரிய
வாசு சார் அவர்களுக்கு திரு கணேசன் சார் அவர்கள், சார் திருவருள் ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவர் திரு வெள்ளிவாக்கம் ரகுராமன் அவர்கள், சத்குரு சத் சங்கத்தினுடைய செயலாளர், அவர்களை கௌரவிக்க. திரு ஆலய தர்மகர்த்தா அவர்களுக்கு, நம்முடைய ஆலய தர்மகர்த்தா அவர்களுக்கு கணேசன் அவர்கள். திரு ஆர்.எஸ். ஜெகநாதன் அண்ணா புல்லாங்குழல் உத்தான் அவர்களுக்கு, திரு தில்லைஸ்தானம் சூரிய நாராயணன் அண்ணா அவர்களுக்கு மிருதங்க வித்வான், திரு சாய் சுப்பிரமணியன் மோர்சிங் கலைஞர் பிளீஸ், இந்த நிச்சயமா சாய் சுப்பிரமணியம் அவர்கள், திரு கடம் ரங்கநாதன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய கோஸ்பான்சர்ஸ் மதிப்பிற்குரிய ராகவா பில்டர்ஸ் திரு சம்பத்குமார் அவர்கள் அண்ட் பிஎஸ் அசோசியேட்டனுடைய ப்ரொப்ரைட்டர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். சங்கர் அவர்கள், பொற்றாமரை சங்கரன் அவர்கள் ப்ளீஸ் ஒரு நிமிடம். இந்த அழைப்பினை ஏற்று எங்களுக்காக வந்தவர் எங்களுடைய கணேசனாவுக்கு மட்டும் மண்ணி இல்லை, எங்களுக்கும் மண்ணி தான் வா. நாங்க அவள் இந்த இடத்துல மனப்பூர்வமா கௌரவம் பண்ண, ஏன்னா என்ன கொண்டு போய் அண்ணாட்ட விட்டது மண்ணி தான். பிளீஸ் அவள் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கிறோம். அவரை ஸ்ரீமதி காயத்ரி சிவராஜன் கௌரவம் செய்வார். திரு சம்பத்குமார் அவர்களை பொற்றாமரை சங்கரன் அவர்கள் முதல் கௌரவம் செய்கிறார். திரு வெங்கட்ராமன் அவர்கள், திரு சங்கரன் அவர்களை நம்முடைய செக்ரட்டரியை நான் விட்ட முடியாது, திரு சூர்யா அவர்கள் கௌரவம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துருக்குன்னா அதுக்கு முழு காரணகர்த்தால ஒருத்தர் பின்னாடி இருந்து எங்களை இயக்குபவர் திரு சிங்காரம்பிள்ளை பள்ளியுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய எம்பி கைலாசம் ஐயா அவர்கள். எந்த பிரதிபலனும் இல்லாம இந்த மழையில கிட்டத்தட்ட 10 நாட்கள் தன்னுடைய பள்ளியில் ஒரு 5000 மக்கள்களை தங்க வைத்து எல்லோருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு அளித்தவர், எங்களுக்கும் பாதுகாப்பு தள்ளி கொண்டிருக்கக்கூடியவர். அவரை கௌரவம் செய்ய பெருமைப்படுகிறோம். நன்றி. முருகப்பெருமானின் திருப்புகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களிடம் அழைப்பு விடுத்தவர் திரு ஏர் இந்தியா நாகராஜன் ராமா அவர்கள். இந்த தள்ளாத வயதிலும் இந்த வயசுல வந்து அப்படியே சத்தமெல்லாம் அந்த ஓரத்தில் நின்றிருக்கார். அவர் தான் முதல்ல நடத்தணும்னு எங்களுக்கு முதல்ல ரகுராமன் அண்ணா மூலம் எங்களுக்கு முதல்ல ஒரு கொடுத்தவர். அவருடைய கௌரவம் செய்ய திரு சூர்யா அவர்கள் பிளீஸ். இந்த ஆலயத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல குமார் சார்ட்ட வந்து கேட்ட உடனே அதிலேருந்து இதுவரை நேற்றைய தினம் வரை இன்றைய நிகழ்ச்சி நிறைவேற எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பு தந்த ஆலய நிர்வாகிகள், ஈஓ மற்றும் தக்கார் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் முருகனுக்கு உச்சிதமான ராகமாக்கிய சண்முகப்பிரியாவில் இந்த ஆலயத்தினுடைய திருப்புகள்
முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். மறுமல்லியா குழலின் மடமாத மறுமல்லியா குழலின் மடமாத மருள் நாயடியம் அலையாமல் இரு நல்லவாகும் உனதடி பேண இனவல்ல மாணவன கருணாயோ ஒரு நெல்லி மேனியரி மருகோனே கனவள்ளியார் கனவ முருகேசா திருவல்லிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் அருவாய் உலகாய் மணியாய் மணியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் அருவாய் அருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிதாலயம் ராமயம் न्यायेन मार्गेण मगीषादा भूसुरेभ्य शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु எல்லோரும் இன்புற்றிருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க ஓங்குக சைவ வைணவ திருநெறியே இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இந்த நிகழ்வில் ஒத்துழைப்பு அளித்த எங்கள் அகாடமியினுடைய பெற்றோர்களுக்கு எங்கள் அனைவரின் சிறந்தாழ்ந்த நன்றியை இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரின் ஆதரவோடு மீண்டும் ஒரு பாடல் பெற்ற தளத்தில் இந்த நிகழ்ச்சியை துவக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.